ரவிங்கிறவர் ரோஹிணின்ற பொண்ணை லவ் பண்றதா அவங்க வைஃப் கிட்ட சொல்றாரு. வைஃபோ இப்போ இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுன்றதுக்காக ரோஹிணிய வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ரோஹிணி ஒரு டிவோர்ஸி, வேலை முடிச்சுட்டு மெட்ரோல தான் போவாங்க. ஒரு நாள் ரோஹிணியோட போனை ரவி அட்டென்ட் பண்ணிடுறாரு. எதுக்காக என் போன் எடுத்து நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. ரவியும் என்னோட போனும் அதே மாடல்னு சொல்றாரு. உங்களுக்கு ரிங்டோன் கூடவா தெரியல அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவரோட ரிங்டோனும் அதே மாதிரி இருக்கிறது தெரிய வருது. மறுபடியும் அந்த ரிங்டோன் கேக்குது. இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி மீட் பண்ணி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ரவியோட குடும்பத்தை ட்ரெயின்ல பாக்குறாங்க. அவர் செல்ஃபி எடுக்கும்போது ஃபேமிலியோட சேர்ந்து ரோஹிணி அந்த போட்டோல இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேல கண்டினியூ பண்ணணும்னா வைஃப் கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி சொல்லிடுறாரு. அதுக்காக தான் வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. பசங்க எதற்கு இதை பத்தி பேசக்கூடாதுன்னு ரவியோட அப்பா வர வச்சு பசங்களை அவர் கூட அனுப்பிடுறாங்க. இப்பதான் இவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. கோவப்படுறாரு. வைஃப் ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, நானும் ரவியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்குள்ள இது வரைக்கும் ஒரு சண்டை கூட வந்தது இல்ல. எதுக்காக இவர் இப்ப இப்படி இந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல. ரோஹிணி கிட்ட உங்களுக்கு எதனால டைவர்ஸ் ஆச்சுன்னு கேக்குறாங்க. என் பர்சனல் பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. வைஃபோ பசங்களையும் ஹஸ்பண்டையும் ரோஹிணி கிட்டே விட்டுட்டு போகணும்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப பசங்க கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம ஃபீல் பண்ணி அழறாங்க. ரவியோட அப்பா சொல்றாரு, ரோஹிணி கல்ல வேணா விழுந்து அவளை இங்க போ சொல்லிடலாம். குருவி கூட்டுல கல்லெறிஞ்ச மாதிரி ஆயிடும்டா, உன் வைஃபை விட்டு பிரியாதான்னு சொல்றாரு. இல்ல எனக்கு ரோஹிணி தான் பிடிச்சிருக்குன்னு பிடிவாதமா இருக்காரு. கல்யாணத்தை போய் இப்படிதான் சொன்னேன், எனக்கு ரேவதியை பிடிச்சிருக்குன்னு நாங்களும் கல்யாணம் பண்ணி வச்சோம். வைஃபை பிடிக்கல, ரோஹிணி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உனக்கு ரோஹிணி பிடிக்காம வேற பொண்ணு பிடிச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்கறாரு. அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு ரவி சொல்லிட்டுறாரு. பசங்க நல்லா டிராயிங் பண்ணுவாங்க. ரோஹிணி டிராயிங் கத்துக்க வந்திருக்கிறதா சொல்லி வீட்லயே தங்க வச்சிடுவாங்க. வைஃப் வேற ஊருக்கு வேலைக்கு போயிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வந்து இவங்கள மீட் பண்ணிட்டு போவாங்க. இப்ப ரவி கூடிய பசங்களோட ரோஹிணி ஹாப்பியா இருக்காங்க. இப்ப திரும்பவும் வேலைக்கு பஸ்ல போகும்போது முறையே ரவியை பஸ்ல பார்த்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரவி ரோஹிணிக்காக இவங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துடுறாங்க. இவங்க பண்ணது கரெக்டா தப்பான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.